இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிவா இருக்கிற சில தப்பான விஷயங்களை எடுத்துட்டு அங்க சில நல்ல விஷயங்களை எப்படி போடலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு ப்ரோ தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அவருக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல நம்ம கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம செயல்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது கான்சியஸ் மைண்ட், நம்மளோட எண்ணங்கள் அனைத்தையும் கண்ட்ரோல் பண்றது சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட செயல்களும் இருக்கும். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் பாத்தீங்கன்னா சரியான வழியில கூட்டிட்டு போய் நம்மளை ஜெயிக்கவும் வைக்கும், அதே மாதிரி தவறான வழியில கூட்டிட்டு போய் நம்மளை தோக்கடிக்கவும் செய்யும். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோகிராமிங் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் கண்டிப்பா அது பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நீங்க தோத்துக்கிட்டே இருப்பீங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் க்ரோ வித் அருண். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகி இருக்கிற சில கெட்ட விஷயங்களை எப்படி நீக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல லிமிட்டிங் பிலீவ்ஸ்னு ஒன்று இருக்கு. நான் சொல்ற இந்த 4 விஷயங்கள் மூலியமா நீங்க அதை தோக்கடிக்கலாம். முதல்ல இமேஜினேஷன் பண்ணணும். நீங்க எப்படி வாழணும், அதாவது நீங்க இப்ப எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த சூழ்நிலையில வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க எப்படி உங்களை பார்க்கணும், உங்களை எப்படி எல்லாரும் மதிக்கணும் அப்படிங்கறத நீங்க இமேஜினேஷன் பண்ணிட்டே இருக்கணும். நான் நல்லா பெரிய பாடி பில்டர் ஆவேன், என் உடம்பு அப்படி இருக்கும், நான் பாத்தீங்கன்னா ஒரு கார் வச்சிருப்பேன், ஒரு வீடு வச்சிருப்பேன், என் உடம்பு பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும், நான் வந்தாலே என்ன நிறைய பேர் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க உங்களே டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. நீங்க கேட்கலாம், ப்ரோ ரியாலிட்டி பாத்தீங்கன்னா எனக்கு உடம்பு சுத்தமா இல்லை, அதே மாதிரி என்கிட்ட பணமும் இல்லை அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, நம்மளோட கான்சியஸ் மைண்டுக்கு எது உண்மை எது போய் அப்படின்னு தெரியும். நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது இமேஜினேஷனுக்கு எது உண்மை எது போய் அப்படின்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நீங்க இமேஜினேஷன் பண்ணணும். ரெண்டாவது, ஆர்கியூமெண்ட் மெத்தட். அதாவது இது வரைக்கும் நீங்க என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, திடீர்னு அதையும் தாண்டி நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களோட மைண்ட் இப்படி சொல்லும், ஏய் உன்னால இதெல்லாம் முடியாதுடா, நீ ஜஸ்ட் அது மட்டும் தானே பண்ணிட்டு இருப்ப, இப்ப எதுக்கு இவ்வளோ எஃபோர்ட் போட்டு இவ்வளோ பண்ற, நீ ஜஸ்ட் விட்டுடுறா, உன்னால இது முடியாது அப்படின்னு உங்களை நெகட்டிவ் பண்ணிட்டே இருக்கும் வேற ஒரு விதமா. அப்போ நீங்க தொடர்ந்து இல்ல என்னால முடியும், அது எனக்கு தெரியும், நீ பாரு நான் எப்படி ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லி நீங்க உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற உங்களோட குட்டி செயல்களை பெரிய செயல்களா மாத்துங்க. நான் சொல்றது புரியுது இல்ல? எக்ஸாம்பிள், டெய்லி நீங்க 10 கிலோமீட்டர் ரன்னிங் போவீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்க ஓகே 10 கிலோமீட்டர் ஓடிட்டேன், என்னோட ரன்னிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, என்னால இவ்வளவுதான் ஓட முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சுப்பீங்க. அதே ஒரு நாள் உங்களோட போனை எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு ஓடிட்டான், அவன் பாத்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் கண்டினியூஸா ஓடுறான் அப்படின்னா நீங்க அந்த போனை வாங்குறதுக்காக 25 கிலோமீட்டரும் நீங்க அவன் கூட போட்டி போட்டுட்டு ஓடுவீங்க. ஏன்னா உங்களோட தேவை இருக்கு. அப்போ நீங்க உங்களால இவ்வளவுதான் முடியும் அப்படின்ட்டு ஒண்ணு நினைச்சு வச்சிருப்பீங்களே, அது எல்லாமே பொய் அப்படிங்கறத நீங்க உணர்வீங்க. சோ நீங்க எப்பயுமே உங்களால இவ்வளவுதான் முடியும், லிமிட்டிங் பிலீவ்ஸ், இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கெட்டதும் கூட. மூணாவது, செல்ஃப் டாக். அப்துல் கலாம் சார் பாத்தீங்கன்னா நமக்கு டெய்லி ஒரு 5 லைன்ஸ் சொல்லணும், சொன்னா நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்பீங்க அப்படின்ட்டு அவர் ஒரு 5 லைன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் சொல்றது பாத்தீங்கன்னா அதே தான். நீங்க டெய்லி காலையில உங்களுக்கு நீங்க என்னவா மாறணும்னு விரும்புறீங்களோ அதுக்கான கோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பாத்துக்கோங்க, இஃப் யூ டோன்ட் டேக் ரிஸ்க் நத்திங் வில் சேஞ்ச். நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுக்கலன்னா ஒண்ணுமே இங்க மாறாது. அதே இந்த பக்கம் பாருங்க, திங்க் பாசிட்டிவ், network well, exercise daily, eat healthy, work hard, stay strong, build faith, worry less, read more, be happy, volunteer freely, relax often, love always, live forever. இந்த மாதிரி பாசிட்டிவ் லைன்ஸ் என்னை சுத்தி இருக்கிறனால நான் எப்பெல்லாம் நெகட்டிவா ஃபீல் பண்றேனோ அப்ப இது ரெண்டையுமே படிச்சு பார்ப்பேன். அப்ப எனக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். இதையும் தாண்டி நான் எப்படி என்ன பார்க்கணும் ஆசைப்படுறேனோ அதை தனியா எழுதி வச்சிருக்கிறேன். கண்டிப்பா என்னோட 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனோன்னு என்னோட 100 டேஸ்ல நான் அதை பத்தி உங்களுக்கு போடுறேன். ஸோ நான் எப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறத சைட்ல என் ரூம்ல பாத்தீங்கன்னா எழுதி வச்சுக்கிட்டே இருப்பேன். நான் எப்பப்பெல்லாம் டவுனா ஃபீல் பண்றேனோ அதை என்ன மோட்டிவேட் பண்ற மாதிரி. சாரி, பேக் டு த டாபிக். செல்ஃப் டாக் பத்தி பேசிட்டு இருந்தோம், ஆனா எங்கேயோ போயிருச்சு. பட் இதுவும் வச்சுக்கோங்க, இது இருந்தா கண்டிப்பா நீங்க என்னைக்குமே ஒரு டிமோட்டிவேட்டடா ஃபீல் பண்ண மாட்டீங்க. செல்ஃப் டாக் பாத்தீங்கன்னா ஒரு 5 இல்ல 10 எடுத்து வச்சுக்கோங்க. என்னால முடியும், என்னால முடியாதது எதுவுமே இல்ல, காட் இஸ் லவ் மீ, நேச்சர் லவ்ஸ் மீ, என்ன எல்லாத்துக்குமே பிடிக்கும், ஐ எம் கியூட், ஐ எம் த கியூட்டஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க அதை பிலீவ் பண்ணுங்க. நீங்க என்ன பிலீவ் பண்றீங்களோ அதுதான் ஷோ ஆகும் ரியாலிட்டி வேர்ல்டுக்கு.
ஸோ செல்ஃப் டாக்கை சும்மா பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுங்க. அதில் நீங்கள் என்னென்ன பண்ண விரும்புறீங்களோ அதெல்லாமே எழுதி வச்சுட்டு டெய்லி காலையில் ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும். 4வது, நம்ம பண்ணவே கூடாத விஷயம் ஒரு நெகட்டிவ் தாட்ஸை நமக்குள்ள வைக்கிறது. ஒரு ஹியூமன் பார்த்தீங்கன்னா 70% நெகட்டிவ் தாட்ஸ் தான் அவனுக்குள்ள அவன் பேசிக்கிறான். நம்மளால இது முடியாதுடா, இது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம், ஐயோ நம்ம போய் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்துட்டோமே, நமக்கு எதுவுமே கிடைக்காது, அவன் பணக்காரன் கார்ல போறான் ஏன்னா அவன் காசு வச்சிருக்கான் கார்ல போறான், நான் வெட்டியா தான் இருக்கேன் அப்படின்ட்டு நீங்க நெகட்டிவா பேசுறது பாத்தீங்கன்னா உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகி நீ இப்படிதான் நீ இப்படிதான் நீ இப்படிதான் அப்படின்னு உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனாலையும் கூட உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன் எதுக்கு வாழ்றோன்னே யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த 4வது காரியத்தை தயவு செய்து பண்ணாதீங்க. நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்லன்னு சொல்றேன், இமேஜினேஷன், ஆர்கியூமெண்ட் மெத்தட், செல்ஃப் டாக். இதை 3ஐயும் பண்ணுங்க. 4வது நெகட்டிவ் தாட்ஸ் அது கொண்டு வராதீங்க. இப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகி இருக்கிற எல்லா கெட்ட பழக்கத்தையும் நீங்க விட்டுறலாம். எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு ஒரு புது நல்ல பழக்கத்தை கொண்டு வரலாம். இவ்வளவு நேரம் நீங்க இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸ் டிப். நீங்க ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நோக்கின பெயினை நீங்க உருவாக்கிக்கணும். ஏன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கும் ஒரு ஃபெயிலியரான பர்சனுக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்னன்னா, முதல்ல பெயினை ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளஸரை அனுபவிக்கிறவன் சக்சஸ்ஃபுல் பர்சன். முதல்ல பிளஸர் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபெயிலியர் அனுபவிக்கிறவன் ஃபெயிலியர் பர்சன். ஸோ நீங்க ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னா அதை நோக்கின ஒரு பெயினை உருவாக்கிக்கோங்க. இப்போ நீங்க ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும்னா நீங்க ஜஸ்ட் உங்க கையில ஏதாவது கோடு போட்டுக்கோங்க. சில பேர் லவ் ஃபெயிலியர்லானா கோடு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம நீங்க உங்களுக்காக கோடு போட்டுக்கோங்க. உங்களுக்காக நீங்க உங்களை வருத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பப்போ நீங்க உங்க ஒர்க் அவுட் பண்றதை விட்டுலாம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க இந்த கோடு போட்டுக்கோங்க. இந்த கோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகப்படுது, இல்ல நீ ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும், ஏன்னா யூ ஆர் அமேசிங் பர்சன். ஸோ இந்த மாதிரி கிழிச்சிருக்க பாத்தியா, இந்த பெயின் நீ எதுக்காக ஃபீல் பண்ண அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்தா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் என்ன நாமளே நம்ம அதை தொடர்ந்து நோக்கி பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல். நம்மள நாமளே கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது மூலியமா நம்ம எல்லாத்தையுமே அடைவோம், எல்லா சக்சஸையும் நோக்கி போவோம். அவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற மூலியமா உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை தேடி உங்க போனுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.